எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கடந்த கால திராவிட கட்சிகளின் ஆட்சியும் தற்போது தாவேகா ஆட்சியும் ஒன்றாகிவிட்டதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில். என்ன அப்படின்னா, மின்வெட்டு பிரச்சனை இப்போ தற்போது இந்த 15 நாட்களாக தான் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்காவோட ஆட்சி பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. இந்த 15 நாட்களில் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா தொடர் மின்வெட்டு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர் மின்வெட்டுனால பார்த்தீங்கன்னா மக்கள் சென்னையில் போராட்டம் கூட பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோட பார்த்தீங்கன்னா சர்ச்சை பதில்கள். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிறுமியோட பாலியல் வன்கொடுமை, நர்சிங் மாணவி பார்த்தீங்கன்னா திருச்சியில் மரணமான சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அதாவது ஆட்சி அமைந்த அது 2 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற 200 யூனிட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மின்சாரம். அது மட்டும் இல்லாமல் 717 மதுக்கடைகளை மூடி அதிரடியாக உத்தரவிட்டார் விஜய் என்று. அதாவது நாங்கள் தான் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த தாவேக்காவினர் தற்போது பார்த்தீங்கன்னா கடந்த கால மின்வெட்டு அப்படின்னாலே கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். 2006 to 2011 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான பார்த்தீங்கன்னா மின்வெட்டு. அந்த ஆட்சினால தான் அதன் பிறகு 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வர முடியாமல் போனதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா கடுமையான மின்வெட்டு தான். அது தற்போது மீண்டும் இங்கே தாவேகா ஆட்சியில் தொடருது. அதே மாதிரி கோவை பாலியல் சிறுமி வன்கொடுமை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடுமையாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி மேலே சட்ட ஒழுங்கில் கடுமையாக பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த விஷயமும் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது தாவேகா ஆட்சியில் தொடருது அப்படின்ற ஒரு முக்கிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியிலும் சரி, சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் சரி பார்த்தீங்கன்னா கடுமையாக எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய சர்ச்சையான பதில்கள். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. செய்தியாளர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பெண்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வயது சிறுமி கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறீங்க, இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவாக நம்ம பார்த்தீங்கன்னா பேசலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக எந்த விஷயங்களாலும் பேசலாம், அதை நம்ம 6 மணிக்கு மேலே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் அதுவும் ஒரு தொழில்துறை அமைச்சர் கூடிய பேசக்கூடிய பதிலா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இவங்கெல்லாம் அமைச்சரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா எழுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக பேசலான்றீங்க, அதுவும் முக்கியமான பிரச்சனை. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாக மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கோவை பாலியல் சிறுமி பார்த்தீங்கன்னா வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இவர்கள் சொல்வது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே பேசலாம் அப்படின்றாங்க. அது எந்த விதத்தில் அவங்க என்ன மனநிலையில் பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதலமைச்சர் பாருங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பார் அப்படின்ற கேள்வி முன்வைக்கும் போது அவங்க பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தலைவர் எதை செஞ்சாலும் நல்லதே செய்வார் அப்படின்றாங்க. அதாவது நான் கேட்ட கேள்வி வேறு, நீங்கள் சொல்கிற பதில் வேறு அப்படிங்கிற மாதிரியான துணியில் பார்த்தீங்கன்னா பதிலளிச்சிட்டு இருக்காங்க. தாவேகா அரசு ஆட்சி அமைத்தோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, அதிமுகவும் திமுகவிடம் நாங்கள் புதிதாக மாற்றத்தை நிகழ்த்துவோம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா முக்கிய கோட்பாடாக இருந்துச்சு. அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, இது மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துச்சு. மக்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பளிக்கலாம்னு வாய்ப்பளித்திருந்தாலுமே தொடர்ந்து அந்த 2 ஆட்சிகளிலும் என்ன நடந்ததோ அதே தான் பாருங்க இங்கே தொடருது அப்படின்றத இந்த 15 நாட்கள் ஆட்சியில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னதான் 717 மதுக்கடைகளை பார்த்தீங்கன்னா மூட உத்தரவிட்டிருந்தாலுமே 2015 ஜெயலலிதா அவர்களும் 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2021 பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் மதுக்கடைகளை பார்த்தீங்கன்னா மூடியிருக்காங்க. அதாவது ஒரு 500 600 அந்த மாதிரியான மதுக்கடைகளை பார்த்தீங்கன்னா மூடியிருந்தாலுமே மதுக்கடைகளோட வருமானம் பார்த்தீங்கன்னா அதே நிலையில் தான் இருக்குது. அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா குறையவே கிடையாது. அப்படின்றப்போ என்ன அப்படின்னா, ஒரு கடையில் ஒரு இடத்துல மதுக்கடையை மூடுறாங்க அப்படின்னா மறைமுகமாக இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மதுக்கடையை திறக்கிறாங்க. அது மாதிரியான சூழல் தான் ஏற்படுதோ தவிர இங்கே எதுவுமே பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படின்றது கிடையாது. அதாவது இப்போ ஒரு 5000 மதுக்கடை இருக்குது அப்படின்னா தாவேகா அரசு பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலே ஒரு 1000 மதுக்கடைகளை நாங்கள் மூடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்கள் பள்ளிகள் அது ஒரு நல்ல திட்டம் என்றாலுமே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வேறு இடத்துல திறக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மது விற்பனை அப்படியே தான் பண்ண இருக்கும். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போதையை ஒழிக்கிறதுக்கான வழியெல்லாம் இருக்காது. ஒரு மலுப்பலான பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் செந்தில் பாலாஜி அவர்களோட பேரை கெடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பார்த்தீங்கன்னா சேர்த்து வாங்குற விஷயம். ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா 240 ரூபா அப்படின்னா 250 ரூபா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நியாயமற்ற வன்முறையான நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அதுவும் விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தில் பாட்டு கூட பாடியிருப்பார், 10 ரூபா 10 ரூபான்னு. ஆனால் தாவேக்கா ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்களிலும் அந்த 10 ரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத்துறை அமைச்சரான விக்னேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அதாவது சினிமா போல வந்து பார்த்தீங்கன்னா உடனே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்காரு. அதாவது எடுத்த எடுப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 10 ரூபா நாங்கள் வாங்குறதை நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு பதில் இல்லாமல் ஒரு மலுப்பலான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த விவகாரங்கள் மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் சூளையில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கவினர் வந்து பார்த்தீங்கன்னா மாமூல் கேட்டு அராஜகம் செய்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செங்கல் சூளை உரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாக்கி இருக்குது. திமுக ஆட்சி இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு நீங்கள் மாமூல் கொடுத்தீங்க, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாமூல் கொடுக்கணும் அப்படின்ற ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாமூல் கிட்ட அராஜகம் செய்தா வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சைகளை பெறுது. இது மாதிரி இந்த 15 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய ஆட்சியை கேள்விக்குறியாக்கப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை எழுந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.